Good morning students. நாம் இந்த வீடியோவில் Chapter 3 Illustration 21 பார்க்க போகிறோம். Profit and Loss Appropriation Account. ஸோ Profit and Loss Appropriation Account நம்ம போட போகிறோம். அதில் வரக்கூடிய பர்டிகுலர்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரிஸும் போட போகிறோம். சரியா? ஸோ Profit and Loss Appropriation Accountல என்னென்ன பர்டிகுலர்ஸ் வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், interest on drawings, partner salary, partner commission, இது எல்லாம் வரும். சரியா? interest on capital, interest on drawings, partner salary, partner commission. இது போக மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட்டை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் என்ட்ரி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய என்ட்ரி. சரியா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்க்கலாங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜேர்னலுக்கான ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு காலம் டேட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் டேட் அதிலே கொடுத்துருக்காங்க. illustration 21 பேஜ் நம்பர் 106 இருக்குது. இதில் பாருங்கள், அருளப்பன் நல்லசாமி ரெண்டு பேரும் பார்ட்னராக இருக்காங்க. ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். இந்த ரேஷியோவாக 4:1 ப்ராஃபிட் ஷேர் வச்சுருக்காங்க. அண்ட் 1st January தேர் கேபிட்டல்ஸ் வேர் 20,000 அண்ட் 10,000. அருளப்பனுக்கு 20,000, நல்லசாமிக்கு 10,000 இருக்குது ஓப்பனிங் கேபிட்டல். ஏன் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா? அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலவுடு அட் 5%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%. இதில் அவங்களுடைய கேபிட்டலில். அப்போனா அருளப்பன் 20,000 வச்சுருக்காரு, நல்லசாமி 10,000 வச்சுருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பி அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ்டு டு அருளப்பன் அண்ட் நல்லசாமி 200, 300 அவங்களே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு. ரைட்டு. த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் கன்சிடரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அமௌண்ட் ₹18,000. ஸோ நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஐட்டம் கொடுக்கணும்னா ப்ராஃபிட் வேணும் இல்லையா? அந்த ப்ராஃபிட் தான் 18,000 இருக்குது. எது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது 18,000. ரைட். அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும்போது தான் அதை முதல்ல கொண்டாடணும். ஜேர்னல் போடும்போது அதை அப்படியே வச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏ, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ ஜேர்னல் போடும்போது மட்டும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் சைடும் பார்க்கணும், பார்ட்னர் சைடும் பார்க்கணும். சரியா? இதுதான். ஏன்னா ஜேர்னல்ன்றது ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். டியூவல் ஆஸ்பெக்ட் இருக்கணும். டெபிட்டும் இருக்கணும், கிரெடிட்டும் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே நாம் பிஸ்னஸ் ஒரு பக்கம், பார்ட்னர் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம். ஸோ இதில் யார் டெபிட் யார் கிரெடிட்ன்றது அந்த பர்டிகுலரை வச்சு நமக்கு கண்டுபிடிக்கணும், டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் அப்போ அந்த பர்டிகுலர் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சரி. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதெல்லாம் என்னைக்கு போல சொல்கிறாங்கன்னா, கிவ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் and prepare profit and loss appropriation account for the year ending 31st March 2018. அவங்களே டேட் கொடுத்துட்டாங்களா? 31st March 2018. அப்போ இங்கே டேட் அதே போட வேண்டியதுதான். 31st March 31/3/2018 ஜேர்னல். ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ ஜேர்னல் போடும்போது மட்டும் என்ன சொன்னோம்? பிஸ்னஸ் பக்கமும் பார்க்கணும், பார்ட்னர் பக்கமும் பார்க்கணும். சரி. பிஸ்னஸ் பக்கம் பார்க்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். பிஸ்னஸ் பக்கம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட். ரைட். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அப்புறம் போட்டுக்கோம். ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே மொத்தமாக போட முடியும். நாம முதல்ல அருளப்பன் அடுத்த ஆள் அடுத்த பார்ட்னர், ரெண்டாவது பார்ட்னர்
நல்லசாமி. சரி, ஏன் பேர் மட்டும் எழுதி விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னா, இது என்ன கேபிட்டல் மெத்தடுன்றதை பார்த்துதா கேபிட்டல் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்டான்றதை சேர்த்து எழுதணும் நாம. தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிளக்சுவேட்டிங். ஃபிளக்சுவேட்டிங்னா கரண்ட் அக்கௌண்ட், இது கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபிளக்சுவேட்டிங்னா கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதுறோம். இங்க நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர், பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அது இன்கம். ஸோ பார்ட்னர் எப்பவுமே அவங்களுடைய இன்கம்மை தன்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்லேயோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்லேயோ கிரெடிட் பண்ணிக்குவாங்க. அதை எதை வச்சு டிசைட் பண்ணுறதுனா, கொஷினில் வந்து ஃபிக்ஸட்னு கொடுத்துருந்தா இங்கே கரண்ட் அக்கௌண்ட்னு எழுதிருக்கணும், ஃப்ளக்சுவேட்டிங் கொடுத்துருந்தா கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதிருவோம். இப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற கெயினை அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ கிரெடிட் பண்ணிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். நாம தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அருளப்பனுடைய கேபிட்டல் 20,000 இருக்கு. 20,000ல் 5% சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோடைய பர்சன்டேஜ் வந்து 5. இப்போ 5/100, 2 0க்கு 2 0, 200க்கு 200 × 5 1000. அப்போ 1000 கிரெடிட் பண்ணுறோம். சரியா? ரைட். அடுத்து நல்லசாமியோடைய ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 10,000 இருக்கு. 10,000 × 5/100, 2 0க்கு 2 0, 100, 100 × 5 500. ஸோ டோட்டலாக சேர்த்தா 1500. ஓகேங்களா? ரைட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான ஜேர்னல் முடிச்சாச்சு. ஜேர்னல் அதே எழுதிக்கிங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at 5% per annum. போதும் அது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், பி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஜேர்னலை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்கோம், பிஸ்னஸ் பக்கமும் பார்க்கணும், பார்ட்னர் பக்கமும் பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ன்றது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்கம், அப்போ அதை கிரெடிட் பண்ணிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் பண்ண போகிறோம். பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அது லாஸ். ஏன் அப்படின்னா பார்ட்னர் தான் அதை கொடுக்க போகிறாங்க. அதனால பார்ட்னர்ஸ் வந்து டெபிட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து கிரெடிட் பண்ணுறோம். பார்ட்னர்ஸை டெபிட் பண்ணிடலாமா? பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, இதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஒன்றுத்தையுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை முடிச்சுட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை தான் நல்லா கை வச்சுக்கிங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கை வச்சுக்கிங்க. நாம் இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூட ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஷார்ட்டாக எழுதிக்கிறேன் நான். எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இப்படி எழுதிக்கிங்க. இதுதான் ஜேர்னலுக்கான லீடு. எதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிற? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிற? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்கே இருக்குது பாருங்க, டெபிட்டில் இருக்குது. அப்போ இப்போ என்ன ஆகும்? கிரெடிட் ஆகும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் ஆகும். இதனுடைய டெபிட் இது கொடுத்துட்டு இது கிரெடிட் ஆகி க்ளோஸ் ஆகிடுது. இவ்வளோதான். அந்த அளவுக்கு கூட புரியலனா கூட முதல்ல இப்படி புரிஞ்சுக்கிங்க. நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐட்டம் எது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதை எடுத்துக்க. எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். டிரான்ஸ்ஃபர்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்டுக்கு மாற்றுறது. பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏற்கனவே எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? டெபிட்டில். அப்போ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்குது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அது என்ன ஆகுது? டெபிட் ஆகுது. ஓகேவா? இப்போ சொல்லுங்க, டெபிட் தானே முதல்ல எழுதுவோம் நாம. அதை சொல்லுங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட். எவ்வளோ அமௌண்ட் இருக்கு பாருங்க, 1500. என்ன கிரெடிட்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். $1,500. Interest on capital. Transferred. அவ்வளோதான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
இது என்எஃப், இது போதும். இதுக்கு அடுத்த என்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது இன்கம், அதனால கிரெடிட் பண்ண போகிறோம். பார்ட்னருக்கு வந்து லாஸ், அதனால டெபிட் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்னரை டெபிட் பண்ண போகிறோம். யார் பார்ட்னர்? அருளப்பன். ஸோ அருளப்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட்டு. செகண்ட் பார்ட்னர் நல்லசாமி. நல்லசாமிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் டெபிட்டு. அவங்களே அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட் பிளேஸ் பண்ணிடலாம். அருளப்பனுக்கு வந்து 200, நல்லசாமிக்கு வந்து 300. 200 300 எழுதிங்க. ஸோ டோட்டலாக 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு அக்கௌண்ட் கிரெடிட் 500. interest on drawings at interest on drawings charge. ஏன்னா அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் அது சார்ஜ்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, புரியுதா? ரைட். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரியா? எதை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எழுதிங்க. நம்ம எப்படி ஜேர்னலுக்கு லீடு எழுதுவோம்? எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சரி, எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சரியா? சரி, இதானே. எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். எங்கே? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இப்போ சொல்லு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்? டெபிட் ஆகும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது வந்து டெபிட் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும்? கிரெடிட் ஆகும். நல்லா கவனிச்சிக்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு கிரெடிட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? டெபிட் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எங்கே வருது? கிரெடிட்டில் வருது. இப்போ சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை எங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன்? கிரெடிட்டில். அப்போ அது என்ன பண்ணலாம்? டெபிட் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். எவ்வளோக்கு கிரெடிட் பண்ணியிருக்கேன்? 500. அப்போ அதை டெபிட் பண்ணு. 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account credit 500. interest on drawings transferred. அவ்வளோதான். நல்லா கவனிச்சிங்க. முதல்ல சொல்கிறேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்ட்னரையும் பார்க்கணும், பிஸ்னஸையும் பார்க்கணும். பார்ட்னருக்கு லாஸு, பார்ட்னருக்கு எதெல்லாம் லாஸோ அவங்கள டெபிட் பண்ணும். பார்ட்னருக்கு லாஸ் ஆகும்போதெல்லாம் டெபிட் பண்ணும். ஸோ பார்ட்னரை டெபிட் பண்ணியாச்சு, அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியாச்சு. எதனால லாஸு? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அதை கிரெடிட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஜேர்னல் எங்கே வந்திருக்கு? கரெக்டாக பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு நேராக முதல் என்ட்ரியில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வந்திருக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணோம்? டெபிட் பண்ணோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட், அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். முடிஞ்சதுங்களா? ரைட். இப்போ வாங்க, நம்ம கையில் இப்போ தான் ப்ராஃபிட்டுக்கு வரணும். நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்கு வரணும். கையில் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சுருந்தீங்க? 18,000 வச்சுருந்தீங்க. கையில் வந்து 18,000 இருக்கு. நெட் ப்ராஃபிட்னாலே கிரெடிட்டில் இருக்கும். எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 18,000. அதில் உங்களுக்கு என்ன கெயினுனா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் தான் கெயின். எவ்வளோ கெயின்? 500. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 18,500. லாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லாஸ் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ லாஸ் அப்படின்னு சொன்னால் 1,500 லாஸ். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 17,000 இருக்குது.
பாருங்க, கையில் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஃபிட் 18,000. பார்ட்னர்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வாங்கியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ளஸ் என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஏன்னா பார்ட்னர் இந்த பிஸ்னஸ் கொடுக்குறாங்க, ஏற்கனவே பிஸ்னஸோடைய பாக்கெட்டில் ப்ராஃபிட்ன்ற பேரில் எவ்வளோ இருக்குன்னா 18,000 இருக்கு. பார்ட்னர் கிட்ட இருந்து வாங்கினது எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்கப்பான்னு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, 500. அப்போ ஏற்கனவே உங்கள் பாக்கெட்டில் 18,000, ஒரு 500 பார்ட்னர் கிட்ட இருந்து வாங்கிட்டீங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது கெயின், 18,500. அதில் பார்ட்னருக்கு நீங்கள் செலவழிச்சது என்ன அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நீங்கள் கொடுக்குறீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, 1,500 கொடுத்துருக்கீங்க. அப்போ 18,500 1,500 போச்சுன்னா இன்னுமே நம்ம கிட்ட கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 17,000 இருக்கு. எதனுடைய கிரெடிட் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் பேலன்ஸ். இதை தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுதான் என்ன பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கிரெடிட், அதாவது இந்த ப்ராஃபிட் ஆனது யாருக்கு போய் சேரணும், பார்ட்னருக்கு தான் போய் சேரணும். அப்போ இப்போ எடுத்துக்கங்க, யாருக்கு இப்போ நம்ம செட்டில் பண்ண போகிறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் எதிரில் யார் இருக்குது, பார்ட்னர்ஸ் இருக்காங்க. பார்ட்னர் யாரு, அருளப்பன் நல்லசாமி இருக்காங்க. அப்போ இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் எப்பவுமே எங்கே இருக்கும், கிரெடிட்டில் இருக்கும். அப்போ க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும், டெபிட் ஆகும். சரி டெபிட் பண்ணுறேன், ப்ராஃபிட்டை டெபிட் பண்ணுறேன், அதாவது ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ உன் கையில் இப்போ ப்ராஃபிட் இருக்கா, இது என்ன பண்ண போகிறேன், பார்ட்னர்ஸ் கொடுக்க போகிறேன். அப்போ பார்ட்னருக்கு கெயின் தானே அது. பார்ட்னருக்கு எதெல்லாம் கெயினோ அது தன்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account debit to Arulappan's capital account to Nallasami's capital account. Right. எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு, 17,000 இருக்கு. ப்ராஃபிட் வந்து நம்ம கையில் 17,000 இருக்கு. என்ன ரேஷியோவில் இவங்க ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 4:1. கவனிங்க, இந்த 17,000 4:1, 4/1. இவங்களுக்கு 4/1, 4/5, இவங்களுக்கு 1/5. 4:1. 4 1 5, 4/5 அருளப்பனுக்கு, 1/5 நல்லசாமிக்கு. முதல் காமனாக 5 தானே, 5ஆல் வந்து டிவைட் பண்ணிடலாமா, 5ஆல் அடித்தா 17, 3 5 15, மிச்சம் 2, மிச்சம் 2 20, 4 5 20, 2 0க்கு 2 0, 3,400. ஒரு போர்ஷன் வந்து 3,400. ஸோ 3,400 இன்டூ 4, 3,400 இன்டூ 4 எவ்வளவு, 3 நாள் 12, 4 நாள் 16, 12 1600, 13,600 ரூபாய். 3000 எடுத்துரும். முதல்ல 3,400 எப்படி, 17,000 டிவைடட் பை 5. ஏன்னா காமனாக 5 தானே, அப்படி அடித்தா 5 1 டைம். 3 5s are 15, ரிமைனிங் 2 இங்கே பிளேஸ் பண்ணால் 20. 20ல் முழுசா 4 5s இருக்குது, 34. 2 0ல் 2 0, 3,400. 3,400 இன்ட்டு 4, 3,400 இன்ட்டு 4னா முதல்ல 3,000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3,000 மல்டிப்ளை பண்ணால் 4 3 12,000, 4 3000 12,000. அப்புறம் 400 மல்டிப்ளை பண்ணால் 1,600. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 13,600. அப்போ அருளப்பனுக்கு 13,600. நல்லசாமிக்கு 1 தானே, 3,400 இன்ட்டு 1 3,400. அவ்வளோதான். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதிருங்க, அவ்வளோதான். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டட். தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இப்போ இது நாம் ஜேர்னல் மட்டும்தான் முடிச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்,
மொத்தம் இங்கே கவனிச்சிங்க, இந்த 17,000ல் இவருக்கு 4/5 கொடுத்துருக்கோம். அதே 17,000ல் இவருக்கு 1/5 கொடுத்துருக்கோம். ஞாபகம் வச்சு ஜேர்னல் புரியுதா? ரைட். இப்போ ஜேர்னலுக்கு அப்புறம் நாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது, முதல்ல இதை ஆரம்பிக்க போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் சொல்லுங்க, ப்ராஃபிட்டை வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். எதை வச்சு ஆரம்பிக்கிறோம்? ப்ராஃபிட்டை வச்சு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சிடலாமா? ரைட். நல்லா கவனிச்சிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது ப்ராஃபிட்டு. கிரெடிட் சைடில் போயிடும். என்னான்னு எழுதுகிறோம்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 18,000 இருக்குது. இதோட நம்ம கிரெடிட் பண்ண வேண்டியது என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் யார் முதல்ல? அருளப்பன். அருளப்பன் வந்து 200. செகண்ட் பார்ட்னர் வந்து நல்லசாமி 300. ஆட் பண்ணால் 500. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னு எழுதிக்கிட்டு அதில் அருளப்பனுக்கு வந்து 200, நல்லசாமிக்கு வந்து 300. அப்போ டோட்டலாக வந்து 500 போட்டாச்சு. ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணியாச்சு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் கிரெடிட் பண்ணியாச்சு. அடுத்த வேலை என்ன? நமக்கு டெபிட் சைடு வந்துடணும். அப்படி டெபிட் சைடு வரும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதிட்டு பேர் எழுதிங்க. முதல் அருளப்பன், ரெண்டாவது ஆள் நல்லசாமி. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. இவருடைய கேபிட்டல் 20,000 இன்ட்டு 5/100. இவர் நல்லசாமி 10,000 இன்ட்டு 5/100 அடிச்சுட்டா 200. 1000 ரூபாய். ஏற்கனவே ஜேர்னலில் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் 1000 ரூபாய். இவருக்கு 500. அதான் 2 0க்கு 2 0, 100 இன்ட்டு 5 500. ஸோ டோட்டலாக 1500. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதிட்டோம். அருளப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் டைரெக்டாக கொடுக்கல, கேபிட்டலும் பர்சன்டேஜும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கேபிட்டல் எடுத்துக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா 5%. அப்போ 10,000 இன்ட்டு 5/100 போட்டாக்கா 1000. நல்லசாமிக்கு வந்து அதே மாதிரி தான் கேபிட்டல் 10,000 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 10,000ல் 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ 10,000க்கு 5% 500. ஸோ ரெண்டு பேருக்கும் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்ற வகையில் எவ்வளோ செலவுனா 1500 செலவு டெபிட் பண்ணியாச்சு. ரைட். அப்போ அவ்வளோதான், ரெண்டே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான ப்ராஃபிட் ஷேர், அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இதோ போட்டிருக்கோம் இல்லையா? அந்த 17,000 மொத்தம் பாருங்கள், எனக்கு எவ்வளோ கெயின்? 18,500. எவ்வளோ செலவு? 1500. அப்போ இன்னுமே ப்ராஃபிட் இருக்குது. அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதை தான் என்னன்னு எழுதுகிறோம் நாம்? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். யாரா ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அருளப்பன், நல்லசாமி. அருளப்பன் 17,000 ப்ராஃபிட் ஷேர் வந்து 17,000 இன்ட்டு 4/5. நல்லசாமி 17,000 இன்ட்டு 1/5. எப்படிங்கிறத முதல்ல சொல்லிடலாமா? ஃபர்ஸ்டாக தானே சொல்லுவோம் நாம. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதி, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எழுதும்போது மொத்தமாக டோட்டல் கிரெடிட் சைடில் மொத்த டோட்டல் வந்து 18,500. அதை அப்படியே டோட்டல் பண்ணிடும். 18,500 ரெண்டு பக்கமும். ஏன்னா கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது.
இந்த டோட்டல் கிரெடிட்லேருந்து, அதாவது டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து டோட்டல் லாஸ் எவ்வளோனா 1500 மட்டும்தான். 1500 லெஸ் பண்ணாக்கா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 17,000 இருக்குது. அதில் அருளப்பன் 4/5 ஷேர் பண்ணிக்கிறாங்க. நல்ல சாமி வந்து 17,000ல் 1/5 ஷேர் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ 4/5 எவ்வளோ 1/5ன்றது இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டோம். 13,600 3,400 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அந்த டோட்டல் அமௌண்ட் 17,000. ஸோ 17 + 1,500 18,500 முடிஞ்சுதா? அவ்வளோதான்பா கணக்கு. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஜேர்னலும் போட்டிருக்கோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டும் போட்டிருக்கோம். நல்லா தரவாக பார்த்துட்டு டவுட்ஸ் எதுனா இருந்தால் கேளுங்க, இதை ஃபேர் பண்ணி வச்சுக்கிங்க. சரிங்களா? தேங்க்யூ.